ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 26/12/2024க்கான கேரளா லாட்டரி டார்கெட் சேனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 427 வந்து பார்த்தோன்னா முந்தான திரும்ப கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 217 ஸோ அந்த மாதிரி சம்திங் நம்பர்ஸ் கொடுத்தோம், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 420 சரிங்களா. அதாவது உள் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உள் நம்பர் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பரு 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே மொத்தமாக 420க்கு 420 அப்படிங்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 6. ஸோ இந்த மாதிரி 6ன்னு சொல்லி வரும்போது ஏ போர்டு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு உட்காருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 5 1 கூட்டினோம்னா 6, ஏ போர்டு என்ன நம்பர் இருக்கோ அப்படியே நமக்கு மறுபடியும் உட்காருது. 114க்கும் அப்படி தான், 8க்கு 8 நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கு. ஸோ இங்கே 420க்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணோம்னா 6 தான். ஸோ 2க்கு 2 அப்படியே உட்காந்துருக்கு சரிங்களா. இப்போ மறுபடியும் நமக்கு 4க்கு 4 அப்படி வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இன்னொரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஏ போர்டு இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 204 அப்படியே 2024க்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் நமக்கு ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏ போர்டில் 2 கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வச்சு ஒரு கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏ போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதத்தில் சி போர்டு மட்டும் பாருங்கள். சி போர்டு மட்டும் 7ன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை டைம் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் அடிச்சிருக்காங்க சரிங்களா. இன்னையோட 3 டைம் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சி போர்டு அடிக்கும்போது பி போர்டு பாருங்களேன். பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 அப்படியே 47, 47க்கு அப்புறம் 45 சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 57, அப்புறம் பார்த்தீங்கன்னா 51. ஸோ 5 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா அப்படியே நமக்கு வந்துருச்சு சரிங்களா. ஸோ மேலே 47க்கு பி போர்டு 4க்கு 4 அப்படியே வந்துருச்சு, 5க்கு 5 அப்படியே வந்துருச்சு. இப்போது நமக்கு மறுபடியும் பி போர்டு 2க்கு 2 அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா 2க்கு 2 அப்படியே நமக்கு வந்து உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2 அப்படின்னு சொல்லி உட்காந்துச்சுன்னா சி போர்டு என்ன வரலாம் அப்படின்னு பாருங்கள் சரிங்களா. சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் 651 சரிங்களா. 651 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 651 2 நாள் கேப் விட்டு, அதாவது ஒரு நாள் கேப் விட்டு வந்து பாருங்கள். ஒரு நாள் கேப் விட்டு 098, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரலான்னு பாருங்கள். 651க்கு நமக்கு கிராஸாக பார்த்தீங்கன்னா 165 சரிங்களா. சாரி, இந்த இடத்துல பாருங்கள் 651 ஒரு நாள் கேப் விட்டு அப்படியே ஒரு சதம் தள்ளி பார்த்தீங்கன்னா 908, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 824 அப்படிங்கிற நம்பருக்கு சரிங்களா. அப்போது 428 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அப்படியே நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 3428 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சரிங்களா. ஸோ 3428 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்லேயே நான் இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஸோ 4ன்னு சொல்லிட்டு வரும்பொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக நமக்கு எடுத்துகிட்டு சொல்கிறேன். 428 சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் ஒருத்தவங்களுக்கு நமக்கு 428, ஏ போர்டில் 4ம் ஏ போர்டில் 2 சரிங்களா. ஸோ இந்த நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் 2 4, பி போர்டில் அதே சேம் நம்பர் இறங்குறதுனால 2. ஸோ அந்த 2 நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 595, 595க்கு கரெக்டாக 2 நாள் மேலே ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல பாருங்கள் 579. ஸோ நெக்ஸ்ட்டு 253க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு அதே 2 நாள் தான் மேலே பார்த்தீங்கன்னா 132 சரிங்களா. இதுலேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. ஸோ 899லேருந்து நமக்கு 899 டேரெக்டாகவே நம்பர் வந்துச்சு. அப்போ 169லேருந்து இதுலேருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 169 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சி போர்டுக்கு 427க்கு நமக்கு என்ன நம்பர் வரலான்னு பார்க்கலாம்.
56 இங்கே உங்கள் மேலே உள்ள நம்பர் மட்டும் பாருங்கள். 56க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே வச்சுட்டாங்க. 65 எடுத்து நமக்கு அப்படியே 655 அடிச்சிருப்பாங்க சரிங்களா. இங்கே சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 264 சரிங்களா. ஸோ இதுலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி, அதாவது 46லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 45 சரிங்களா. இப்போது இங்கே 56லேருந்து 46லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 45 சரிங்களா. இப்போது 56லேருந்து சாரி 65க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே நமக்கு ஒரு நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ ஒரு நம்பர் நமக்கு மைனஸ் பண்ணாங்கன்னா 28 நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. 28 அப்படியே வரலாம். அப்படி இல்லைனா 29 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப 129 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 229 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க சரிங்களா. பிசியில் 29, 28 மட்டும் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அந்த நம்பர் அப்படியே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஃபஸ்ட் நம்ம சி போர்டு சொன்ன கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 65ங்கிறது அப்படியே வந்துருச்சு. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. 46க்கு அப்புறம் 47 அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இங்கே 65க்கு நமக்கு அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு மைனஸ் பண்ணாமல் நமக்கு 28 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு நம்பர்ஸ் வந்து வராது. ஸோ அதனால் அப்படியே வச்சோம்னா 29 சரிங்களா. அப்போ 29, 28 தான். ஸோ என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 428 சிங்கிள் நம்பர் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. 34, 28 இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா. இந்த 129, 229லாம் சப்போர்ட் கார்டு நம்பர் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 651 வச்சு பாருங்கள். 651, 098. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 651க்கு இந்த பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 165 சரிங்களா. 165 நமக்கு 651 சொல்லி அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 098 சரிங்களா. 098ங்கிறது பாருங்கள் 908 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உள்ள 145. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 809, 165, 145க்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ 145க்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 165 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கேருந்து நம்ம மேலேருந்து நமக்கு எப்படி நம்ம எழுதியிருந்தாங்களோ அதே மாதிரி எழுதிக்குவோம். 651 சரிங்களா. அப்போ 561 இருக்குங்களா. மேலேருந்து சரி கீழேருந்து மேலே ஏற்றுனோம்னா 561. 561க்கு எப்படி எடுத்துருக்காங்கன்னா ஏபி எடுத்து நமக்கு திருப்பி அப்படியே 651 அடிச்சிட்டாங்க. அப்போது 908. 908 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏபியை திருப்பி 09ன்னு சொல்லி வச்சு அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க. அப்போது 145 அப்படிங்கிற நம்பரை எடுத்து நம்ம அப்படியே திருப்புறோம் 415 சரிங்களா. ஸோ அந்த நம்பர் சிங்கிள் நம்பரில் அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 415 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 415 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 415 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 0415 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.